டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 3 டைப் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துட்டு ஃபைண்ட் த HCF அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. HCFனா ஒன்றும் இல்லை, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இதில் 3 கொஸ்டின்லையுமே ரிப்பீட் ஆகக்கூடிய வேல்யூஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 வந்து 3லையுமே ரிப்பீட் ஆகுது, 3 பார்த்தீங்கன்னா 2 தான் ரிப்பீட் ஆகுது, வேற இல்லை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து 5 பார்த்தீங்கன்னா 3லையுமே ரிப்பீட் ஆகுது, 7ம் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்லையுமே ரிப்பீட் ஆகுது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிப்பீட் ஆகிற நம்பர்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. 2, 5, 7 மூணுமே ரிப்பீட் ஆகிற நம்பர் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த ரிப்பீட் ஆகிற நம்பர்ல பவர் வேல்யூஸ்ல சின்ன சின்ன வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. 2 உடைய சின்ன வேல்யூ 1 ஸ்கொயர் இருக்கு, 5ல பவர் பார்த்தீங்கன்னா 1, அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னா 1 எடுத்துக்கணும். 7க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர். அதாவது 2 ஸ்கொயர் வந்து 4, 5 பவர் 1 5, 7 7 49. இதுக்கு ஆன்சர் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 918 வரும். ஸோ இந்த 980 தான் இதுக்கான ஆன்சர். இது மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.